வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு subiswonderland. இன்னைக்கு subiswonderlandல இந்த மலை தருணத்தை என்ஜாய் பண்ணுற விதமாக கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, நீல பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கிங் சோடா, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்குவோம். இன்றைக்கி நான் மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக கலருக்காக. நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும், அதுங்களாட்டி நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க காம்பை கட் பண்ணிக்கிட்டேன், கீழேயும் கட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய கத்திரிக்காயை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடிமனாகவே இப்போ கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தடிமனாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், நீல வாக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லா கத்திரிக்காயும். இப்போ பஜ்ஜி மாவில் கலந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். நீளமான கத்திரிக்காய், அதனால் கொஞ்சம் நிறையாவே ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ கத்திரிக்காயை நான் மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். பஜ்ஜிக்கு நீல கத்திரிக்காய் தான் வேணும்லாம் இல்லை, நம்ம சின்ன கத்திரிக்காயையும் ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை நீல வாக்கில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்துக்கு நம்ம சூடாக பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம என்ன வெஜிடபிள் இருந்தாலுமே அதில் நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், திருப்பிக்கலாம். நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.